Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஒரு ஆட் டவுன் செய்யறதுன்னு தான் சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ நான் செஞ்ச ஒரு ஆட் தான் அப்படி. இந்த ஆட் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு ஆட் டவுன் செஞ்சு போஸ்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகா செஞ்சு போஸ்ட் பண்ணலாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும் இன்ஸ்டாகிராம் சைஸ். ரைட்? இன்ஸ்டாகிராம் சைஸ் என்னன்னா ஃபைல்ல போய்ட்டு நியூ எனக்கு கொடுங்க 1080 1080 ரைட். ரெசல்யூஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து 72 இருக்குது வெப்புக்கு. நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு 100 மாதிரி ரெசல்யூஷன் கொடுங்க. கலர் மோட் RGB கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் சைஸ். இப்போ நான் வந்து ஒரு வெஜிடபிள் சம்மந்தமாக ஒரு ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆட் ஒன்று செஞ்சுருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடபிள்னு சொல்லி போட்டு இங்கே நான் ஃப்ரெஷ் இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி. ரைட். இது எப்படி செய்யணும்? வெரி சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி இமேஜஸ் நிறையா வருது. நான் இந்த இமேஜை எடுத்தேன். இந்த இமேஜ் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுவோம். இதை பார்த்துக்கணும் சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும். இது அப்படியே கண்ட்ரோல் டீயை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுங்க. அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக அப்படி இழுப்பணும். காணாக்க அப்படி வைக்கிறீங்க. ரைட். இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ரைட். இப்படி வச்சுட்டு எல்லா வெஜிடபிளும் தெரியுதா? ஓகே பண்ணிங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு இதே பேக்ரவுண்டு வந்து இங்கிட்ட எல்லாத்துக்கும் இடத்துக்கும் எடுக்கிறது எப்படின்னா நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நமக்கு இருக்குது க்ளான் ஸ்டாம்ப் டூலில் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த துண்டெல்லாம் வேணுன்ற நேரம் நீங்கள் எப்படியா கண்ட்ரோல் Z அடித்தா போயிடுவோம். இந்த வெஜிடபிள் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் கணக்கு அப்படி செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு கணக்காக அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்த காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து செஞ்சுக்கணும். ரைட். இப்போ இதை கொஞ்சம் கூட்டிகிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டேட் இது வந்து ப்ரொஃபஷனலாக வரும். இதை நான் அப்புறம் செஞ்சிடுறேன் டக்குன்னு. அப்புறம் நம்ம இது பண்ணிக்குவோம். லைன்லாம் அப்படி பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ரைட். முன்ன முடிச்சாச்சு. இப்போ நாங்கிட்ட வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். எப்படி போடுறதுன்றதை செட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கன்னா உள்ள மாறி வரணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது அழகாக வருங்க. அதெல்லாம் கேஸ் ஒன்றும் இல்லை. அதை வந்து கொஞ்சம் அழகாக பிடிச்சிக்கணும். சரி. இப்போ நம்ம எல்லாம் போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த துண்டை வந்து சும்மா லைட் இது பண்ணிவிட்டு இந்த துண்டை காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி வைக்கிறேன். இந்த துண்டை காப்பி பண்ணிட்டு இப்படி வைக்கிறேன். வைக்கிற நேரம் இந்த துண்டில் உள்ளதை வந்து அப்படியே வந்து இங்கே படணும். அப்படின்னா தான் இந்த ப்ரொஃபஷனலாக வரும். இந்த இடம் இந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்ட இங்கிட்ட போடுங்க. ரைட். கொஞ்சம் சும்மா இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ரைட். அப்படின்னா தான் அந்த பேனருக்கு வந்து அழகாக இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா தான் அங்கிட்ட இங்கிட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த கொஞ்சம் இப்படி மாதிரி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன தெரியுமா செய்ய போகிறோம்னா நான் வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த துண்டை காப்பி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லேஸாக வைக்கிறேன். அந்த துண்டில் போக போக ஷேட் ஆன மாதிரி இருக்கும். ரைட். ஒரேடியாக போகாமல் ஷேட் ஆன மாதிரி இருக்கும். ரைட். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த துண்டில் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கூட்டுவோம். இந்த துண்டு எனக்கு தேவை கூட. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த துண்டு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இதை வந்து அப்படி பிடிச்சிக்கணும். ரைட். வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ ஓரளவு செஞ்சிட்டோம் வேலைகளை. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இப்போ இந்த துண்டு கொஞ்சம் அசிங்க மாதிரி இருக்குதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இந்த துண்டையும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கிறீங்க. ரைட். வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை எழுதுவோம். வெஜிடபிள் எழுதுகிற நேரம் நான் வந்து இது ஒன்று போட்டுட்டு இப்படி ஒன்று ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இன்னொரு லேயரை போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஒரு இது வரும். இப்போ எனக்கு இந்த இதில் வச்சு செய்யலாம். எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் நல்ல ஒரு திக் ரெட் கலருக்கு மாற்றினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெட் கலருக்கு திக்காக ஒரு ரெட் கலருக்கு மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். Ctrl D அடித்தா இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எழுதுவோம் வெஜிடபிள்னு. ஃபாண்ட்டாக வந்து நான் பிக் நூடுல்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, எனக்கு தான் எழுது பிக் நூடுல்ஸ் டைட்டில்னு. இந்த ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இது அழகான ஃபாண்ட் ஒன்று. இப்போ வெஜிடபிள் எழுதுகிற நேரம் எனக்கு வந்து இதை எழுதுகிற நேரம் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதில் கலர். இப்போ வெஜிடபிள்னு எழுதுகிறேன், வெஜிடபிள்ஸ் எழுதுகிறேன். எழுதிட்டு Ctrl T அடிச்சுட்டு நான் ஒரு இந்த முனையில் 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சி இந்த மாதிரி எழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வரும். இவ்வளோ தான் விஷயம். ரைட். இந்த ஷேடிங்கை கொஞ்சம் நீங்கள் Ctrl+ அடித்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரான் ஸ்டாம்ப் டூல் எடுத்து அந்த இதை இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி போட்டுக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் இனிமேல் இதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டு கொஞ்சம் கிட்ட வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக அந்த துண்டு வந்து படும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு ரிஃபெக்ட் ஆகும். இதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுங்க, அப்படின்னா கொஞ்சம் அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவில் செஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷுன்னு வேணும். ஃப்ரெஷ்ஷுன்னு வர்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று போட்டுருவோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டு இப்படி போட்டு ஆனால் ஃப்ரெஷ் இல்லை எழுதுகிறேன், ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லி எழுத போகிறேன். இதுக்குள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷுன்னு எழுதுறேன். நான் எழுத போகிறேன் ஃப்ரெஷ்ஷுன்னு. இங்கே நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கருப்புக்கு மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷுன்னு எழுதுறேன், ஃப்ரெஷ்ஷுன்னு எழுதுறேன். அவ்வளோதான். எழுதிட்டு நான் வெளியே இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராப் ஷேட் ஒன்று கொடுத்து அப்படி ட்ராப் ஷேட் ஒன்று வரும். அப்படி அவ்வளோதான். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வட்டம் ஒன்று போட போகிறேன். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வட்டத்தை ஒன்று எலிப்ஸ் டூல் எடுத்து இப்படி வட்டம் ஒன்று போட போகிறேன். போட்டுட்டு லேயர் ஒன்று போட்டு பேக் ஸ்பேஸ் இந்த ரெட்டை செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் அடித்தாங்கன்னா பேக் ஸ்பேஸ் வந்துடும். Ctrl Dனா இதாகிடும், செலக்ட் ஆகிடும். இங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் இது பண்ணிவிட்டு இங்கே இது பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ட்ராப் ஷேடோவை என்ன கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நான் எழுத போகிறேன். நான் எடுத்த போகிறேன் 2 இங்கே நான் வந்து நான் ஒரு வெள்ளை கலருக்கு மாற்றிட்டு இதை ஃபோன்ட்டை இங்கே எழுத போகிறேன் ருப்பீஸ்னு எழுதிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கணுங்க. Ctrl T அடித்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்படி கீழே வந்து இதிலே ஒரு காப்பி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு யார்கிட்ட பிடிச்சி எழுதுனா ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இங்கே நான் வந்து ஒரு சும்மா போடுவோம் 3000 மாதிரி போடுவோம். கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும் நமக்கு. இந்த வெஜிடபிள் வந்து 3000. Ctrl T அடிச்சுட்டு இதை வந்து இப்படி அலைன்மெண்ட்டை செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எவ்வளோ அழகாக நம்ம இன்ஸ்டாகிராமில் செஞ்சிட்டோம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம். பட் இதை கொஞ்சம் நீங்கள் பெருசாக்கினா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபாண்ட் அங்கிட்ட செஞ்சு போடுறேன்னா போட்டுக்கலாம். இவ்வளோ அழகாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வெஜிடபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இதுக்கான மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் Ctrl L அடிச்சுட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ Ctrl U அடிச்சுட்டு கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ணணும்னா ஒரு சிவப்புக்கு வர்ற மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒன்றும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எப்படி செய்கிறதுனால நான் சொல்லி கொடுத்துட்டேன். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.